கடந்த 10 ஆண்டுகளாக அரசியலமைப்பை பாஜக அரசு பலவீனப்படுத்தியுள்ளதாக வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் அவர் ஆற்றிய முதல் உரையே கடும் சீற்றத்துடன் இருந்தது. நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு தின சிறப்பு விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று தனது கன்னி உரையை ஆற்றிய பிரியங்கா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக அவர்கள் நினைப்பது போல் மாற்றிக்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நமது அரசியலமைப்பு சட்டம் மக்களின் உரிமை, ஒற்றுமை, நீதியை பாதுகாக்கக்கூடியது என குறிப்பிட்ட பிரியங்கா காந்தி, ஆனால் ஆளும் பாஜக அரசு அதனை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக உள்ளோம் என சொல்லிக் கொண்டு விவசாய சட்டங்களை தொழிலதிபர்களுக்கு சாதகமாக பாஜக மாற்றியுள்ளதாக விமர்சித்தார். பாஜக அரசு அதானி என்ற ஒற்றை மனிதருக்காக வேலை பார்த்து வருவதாகவும், விமான நிலையங்கள், சாலைகள், ரயில்வே பணிகள், சுரங்கங்கள் என அனைத்தும் அதானியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். எல்லாவற்றிற்கும் நேருவை குறை சொல்லும் பாஜக எப்போது நிகழ்காலத்தை பற்றி சிந்திக்கப் போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். और मेरे कई ऐसे साथी हैं जो इस तरफ होते थे उस तरफ चले गए, मुझे दिख भी रहे हैं, वॉशिंग मशीन में शायद धुल गए हैं. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த எதிர்க்கட்சிகள் வைக்கும் கோரிக்கையை மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்றும், அதற்கு மாறான செயல்களில் மட்டும் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் சாடினார். சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் என்றும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பது அவசியம் என்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் வலியுறுத்தி பேசினார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான சர்ச்சை மாநிலங்களவையை கடுமையான அமளியில் ஆழ்த்தியது. सोनिया गांधी, the leader of opposition, and as well as members of को सुधारे, कांग्रेस का साथी अपने सुधारे, अपने नेता को सालों की बात कर रही है, जिस पार्टी के हाथ है ये पराकाष्ठा है, 82 साल की उम्र में इस प्रकार. வேளாண் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெகதீப் தங்கருக்கு எதிரான தீர்மானம் ஒட்டுமொத்த வேளாண் சமுதாயத்தை அவமதிக்கும் விதமாக உள்ளது என பாரதிய ஜனதா உறுப்பினர் ராதா மோகன் தாஸ் அகர்வால் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். நீரஜ் சேகர் மற்றும் கிரண் சௌத்ரி உள்ளிட்ட பல பாஜக உறுப்பினர்கள் இதே அம்சங்களை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் டெரெக் ஓ'பிரைன் உள்ளிட்டோர் தங்கள் இருக்கையை விட்டு வெளியேறி முழக்கத்தில் ஈடுபட்ட நிலையில் அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்களை கடுமையாக எச்சரித்தார். முன்னெப்போதும் கண்டிராத வகையில் கடும் அமளி நிலவிய நிலையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கே தன்னை அவைத் தலைவர் மதிக்கவில்லை எனவும், இந்நிலையில் தான் எப்படி அவைத் தலைவரை மதிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு ஆளும் கூட்டணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மாநிலங்களவையில் எந்த அலுவலும் நடைபெற இயலாத சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மாநிலங்களவையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார். வரும் 16, 17 ஆகிய தேதிகளில் மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி மாநிலங்களவை செயலகத்தில் கடிதம் அளித்துள்ளனர். இத்தகைய தீர்மானம் பரிசீலனைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் 14 நாட்கள் தேவை என்பதால் அதற்குள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்துவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். மேலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ளதால்
நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என அவர்கள் விளக்கினர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.